காவியா எதிரி லவ் எது லவ்? எனக்கு இதான் சார் சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு இதான் சந்தோஷத்தை கொடுக்குது. நான் என்ன பண்ண முடியும்? சாரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. டெய்லர் அக்காவுக்கும் பிரியாணி மேனுக்கும் என்ன தான் பிரச்சனை? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வந்துடும். ஒருவனுக்கு நீ நதி போல ஓடிக்கொண்டே. அந்த நதி மாதிரி தான் நண்பன் நம்ம வாழ்க்கையும். நம்ம போயிட்டே இருக்கணும். எவன் எதை சொல்கிறதையும் கண்டுக்கவே கூடாது. எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பி? ஃபஸ்ட்டு வீடியோவா? அதை என்ன கேட்குறதுன்னு தெரியல. சோல்ஜர்ஸ், இன்ஸ்டாகிராமில் நிறைய அக்காங்க இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பக்காவாக பார்க்குறீங்க. இப்போ நம்ம டாப் டெய்லர் அக்காவை பற்றி பார்க்கலாமா? ஹலோ, என்னது பிரியாணி வேணுமா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, போனே. இப்போது பிரியாணி கடைக்காரருக்கும் அந்த டெய்லர் அக்காவுக்கும் நடந்த பிரச்சனையில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா பிரியாணி அக்கா கிடையாது, டெய்லர் அக்கா. ஏட்டுடி அண்ணன் கவுன்சிலர் வீட்டு மாப்பிள்ளை ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டாரா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே போட்டிருக்காரு என்று சொல்லி விடைபெறுகிறேன். அவர் கவுன்சிலர் வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் ஆக மாட்டார். அவ்வளோ ஆசைலாம் படாதீங்க. சந்தோஷமா இருங்க. பாய்.